பொறுப்புணர்வின் மலர், ஆன்மாவின் திறவுகோல். நபர் நுட்பமான பிரபஞ்ச மொழியை கேட்டு அதற்கு உதாரணமா வாழ்றவங்க இந்த தேவைப்படுறவங்க. என்னை நோக்கிய பயணங்கள்ல நிறைய பதிவுகள்ல திரும்ப திரும்ப கேட்கும் போது சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க தான் உங்களுக்கு உலகத்திலேயே முக்கியமானது, உங்களை தவிர வேற எதுவுமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு அந்த உணர்வை புரிய வைக்கிறதுக்கு மூளைய பயன்படுத்தி செயல்படுறவங்க இந்த மனிதர்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாவற்றிலையும் மிக சரியாக செய்பவர்கள். குறையிலிருந்து நிறை, நிழல் வாழ்க்கையிலிருந்து நிஜ வாழ்க்கை வாழ எனக்கு எதுவும் தெரியல, வேறு யாருக்கும் தெரியல அப்படின்னா அந்த மனநிலை ஏற்பட்டுருச்சுன்னா எடுக்கும் பொழுது சரியான புரிதலை ஏற்படுத்திடும். அதாவது அப்படின்றது சாதனையாளர்கள் சொல்லியிருந்தீங்க. எஸ், உண்மையாகவே நம்ம சாதாரண பள்ளி ஆசிரியராக இருந்து தேசத்தின் மிகப்பெரிய உயரிய பதவியான ஜனாதிபதியாக இருந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1962. சிறு வயதுல சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்டு வாழை இலையில கூட சாப்பிட முடியாம தரையில கழுவி சாப்பிடக்கூடிய மனுஷர் இன்னைக்கு உலகத்தையே ஆளக்கூடிய இடத்துல இருந்திருக்காரு. சோ மனிதர்கள் சாதனையாளர்களா இருந்து அடுத்தவர்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காங்க. அவரோட பிறந்த நாளைதான் நம்ம ஆசிரியர் தினமாவும் கொண்டாடிட்டு இருக்கோம், செப்டம்பர் 5. சோ அவர் சொன்ன சில பொன்மொழிகள்ல அறியாமையை போக்கி அறிவும் அனுபவம் சேர்த்து கிடைப்பதே ஞானம் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே அந்த ஞானம் பெறணும் அப்படின்னா, ஞானம் கிடைக்க பெற்றவன் இந்த உலகத்துல செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க எது செஞ்சாலும் சரிதான், அவங்க சும்மா இருந்தாலும் சரிதான், சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் எந்த செயலே செய்யாம இருந்தாலும் சரியாகத்தான் இருக்கும். அதாவது சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட அவங்களோட செயல் ஒவ்வொன்றும் அசையாமலும் பேசாமலும் இருந்து கூட ஒரு செயலை செய்ய முடியும்ன்றத பார்வையாலேயே தீட்சை கொடுத்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி செய்திருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள், மூச்சை விடுவதை கவனி, நீ யார் என்று விசாரி என்று ரமண மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம பல நேரங்கள்ல நம்மளை கவனிக்கும் பொழுது நம்மளை பற்றி மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கு எதுக்காக பிறந்திருக்கோம், ஒரு பிறந்துட்டோம் வளர்ந்துரும் திருமணம் பண்ணி வாழ்க்கையில சொந்த வீடு வசதி சுகபோகமான வாழ்க்கை வாழ்றதுக்காக மட்டும் இல்ல, அதுவும் தேவைதான், அது மட்டும் இல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அடுத்த கட்டமா நம்ம இந்த ஆன்மா அப்படின்ற அந்த ஆன்ம தரிசனத்தை நோக்கியதான் இருக்கு. அந்த ஆன்ம தரிசனத்தை பயணம் செய்யறதுக்கு இந்த மலர் சிறப்பாக துணை புரியுது. நம்ம எல்லாருக்குமே இந்த ஆன்மா தரிசனம் எப்படி செய்யறது, என்னோட பொறுப்பு என்ன, என்னோட அந்த பொறுப்பை நான் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சரியான புரிதலையும் நுட்பங்களையும் தெரிந்து ஆன்மா தரிசனம் செய்யறதற்கு சிறப்பாக செயல்படுது. மனித குலத்தின் திறவுகோல், ஆன்மாவின் திறவுகோல், நம்ம மூலத்தின் சாவி எல்லாமே இந்த மலர் நம்மளோட ஆன்மாவை அப்கிரேட் செய்யக்கூடிய ஒரு மலர் இது. நம்மையும் நம் ஆன்மாவையும் இணைக்கக்கூடியது. இந்த மலர் ஒரு மனிதனின் திறனை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. உலகத்துல நம்ம முயற்சியில நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல பெரிய மதிப்புள்ள விஷயம் என்ன அப்படின்னா ஆன்ம தரிசனம் கிடைக்க பெறுவது. ஞானம் கிடைக்க பெற்றவன் இந்த உலகத்துல செய்ய வேண்டியது ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் எது செஞ்சாலும் சரியா மட்டும்தான் இருக்கும். சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் அதுவும் சரியாதான் இருக்கும். அவன் பேசாம இருந்தாலும் பல செயல்களை அவனால செஞ்சிட முடியும். நான் வேலை செய்யலன்னா எல்லாரும் பரிதவிச்சு போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு நிலை மனித மூளைக்கே உண்டான ஒரு பொறுப்புணர்வு. இது நபர்கள் தேவைப்படக்கூடிய ஒரு மனநிலை. ஒரே நேரத்துல பல்வேறு செயல்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. செய்யும் அனைத்திலுமே ஒரு தெளிந்த சிந்தனை இருக்கும். இவங்களால மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு மத்தவங்களால முத்திரை குத்தப்படுறவங்க. பொறுப்புணர்வும் லட்சியமும் கொண்ட நபர்கள் வேலையை அழகா நேர்த்தியா செய்யறவங்க. நம்மளுக்கு சரியான குரு கிடைக்கிறதுக்கு இந்த மலர் உதவியா இருக்கும். வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க மனமு அனைவருக்கும் உதவி செய்வாங்க. இயல்பாவே ஒரு தலைமை பண்பு இவர்கிட்ட இருக்கும். ஒரே வேலையில மிகப்பெரிய பணக்காரர் ஆயிடுறவங்க, வசீகர தன்மை இருக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. இவங்கள மனித குலத்தின் உப்பு அப்படின்னு டாக்டர் வாஷ் குறிப்பிடுறாரு. இந்த மனிதர்களால நம்ம வாழ்க்கையில ஒரு சுவையும் அழகும் இருக்கும்.
இவங்களோட பேச்சு செயல்ல ஒரு நேர்மை இருக்கும். அன்பும் பொறுப்புணர்வும் குறிக்கோளும் ஒட்டுமொத்தமா இணைஞ்சிருக்கக்கூடிய மனிதர்கள். உண்மையை சொல்லி நன்மையை செய்யறவங்க வணக்கத்துக்குரிய நபர்கள். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை வணங்கும் அப்படிங்கிறது இந்த மலர் எல்ம். இவங்க செஞ்ச சாதனைய இவங்களே முறியடிப்பாங்க. பிறக்கும் போதே இறைத்தன்மையோட பிறந்த நபர்கள். இறை கடாட்சத்தோட தன்மை கொண்டது இந்த மலர் எல்ம். தொட்டதெல்லாம் மண்ணாகி விடுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அனைத்தையும் மாணிக்க கற்களாக மாற்றி கொடுப்பது இந்த எல்ம். ஆன்மாவோட துணையோட தான் இந்த வேலை நடக்கணும் அப்படின்னா கூட அது எல்ம்ல தான் வருது. கடவுள் அடைய நம்மளுக்கு வழி சொல்லி கொடுக்கறவங்கள நம்ம குரு அப்படின்னு சொல்றோம். ஆன்மீக ஒளி பெற்றவன் இல்லைன்னா ஆன்ம தரிசனம் கிடைக்க பெற்றவனே மற்றவங்களுக்கு ஆன்மீக குருவாக இருக்க தகுதியுள்ள நபர்கள். ஆன்மீக குரு எல்ம். நம்ம உடல்ல இருக்கிற பெரிய விஷயம் இதயமோ மனசோ மூளையோ இல்ல, ஆன்மாதான். ஆன்ம தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஒரு குருவோட உதவி நிச்சயமா நம்மளுக்கு வேணும். இதற்கு எல்ம். உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவனாகிறதுக்கு எல்ம். இவங்க கடவுளிடம் வரம் பெற்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்க வாழ்வு பெறத்துக்கு எல்ம். தன்னை உணர்தல் அப்படிங்கறதும் இந்த எல்ம் மலர் தான். எவனை எவரும் தோற்கடிக்க முடியாதோ அவன் தான் எல்ம், தனிக்காட்டு ராஜா. ஆன்ம ஞானம், ஆன்ம ஒளி, பிளிஸ், செல்ஃப் ரியலைசேஷன், நோ யுவர் செல்ஃப், தன்னை உணர்தல், இது எல்லாமே எல்ம். நம்ம போகிற வழியெல்லாம் முடிசூடா மன்னனா நம்ம விளங்குறதுக்கு இந்த மலர் எல்ம். அதாவது பிரபஞ்ச அந்த 38 வரிசையில மிகவும் அத டாப் 2-3 ரேங்க்ல இருக்கிறதுல ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓக்குனா, ரெண்டாவது எல்ம். ஓக்குக்கும் எல்முக்கும் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல ரெண்டுத்துக்கும் போட்டின்னு வச்சுக்கலாம். போட்டின்னு கூட அதாவது சொல்லக்கூடாது. இது தன்னை அறிந்து பண்றது. ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் தான்ற ஒரு நான் தான் பண்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப கொஞ்சம் அதிகமா போயிடுது. அது தன்னை தெரிந்து கொண்டு வரக்கூடியது. ஓக்ல டைரக்ஷன் இருக்காது. பட் எலம்க்கு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது எல்லா விஷயமும் தெளிவா தெரியும். அண்ட் கம்ப்ளைண்ட்ஸே இல்லாத மக்கள் இவங்க. ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி தரும். சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, என் பயணம் எனக்கு தெரியும், என்னோட நோக்கம் தெரியும், நான் பொறுப்புணர்வோட இருப்பேன். எல்லாத்துலயுமே ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி இருக்கிற மனிதர்கள் பாத்தீங்கன்னா எந்த விதமான அங்கீகாரமும் தேவையில்லை, எந்த விதமான குழப்பமும் இல்ல, எந்த விதமான மத்தவங்க மேல பழியும் சொல்ல, எல்லாத்துலயுமே குறைந்த அளவிலான இயற்கையாவே குறைந்த அளவிலான நெகட்டிவ் தன்மை இருக்கிறவங்க அந்த எல்மு ரெமெடி சாப்பிடும் போது காலத்தால அழிக்க முடியாத ஒரு இடத்துல போயிருக்கிறாங்க. குடும்ப வேலை, ஆபீஸ்ல வேலை பாக்குறது, இல்ல சமூகத்துக்காக வேலை பாக்குறது எல்லாத்தையுமே மனமும் அப்படியே மனசுல இருந்து உண்மையிலேயே அதை செய்வாங்க. உண்மையிலேயே அடுத்தவங்க இடத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதை உணர்ந்து பார்த்து அவங்களுக்கு அந்த எந்த ஒரு வேலையும் செய்வாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு கக்கன், பெரியார் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு தன்னலம் இல்லாம நிறைய வேலை செய்வாங்க. இளமோட முக்கிய முழுத்தன்மை. இளம் அதிர்வாளர்கள் இப்போ இந்த போற காலத்துல ரொம்பவே அதிகமா நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. சமநிலையை கொண்டு வர்றதுக்கும் உலகத்துல மாற்றத்தை உண்டாக்குறதுக்கும். அண்ட் இந்த நபர்கள் எல்லாருமே காலத்தால் அழியாம நிலைச்சு நிக்கிற ஒரு தன்மையர். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் தான் செய்யணும், நான் செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துடுறது. சில சமயம் அது இழப்பா மாறிடும். அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போய் உட்கார்றது. அது முழு தன்மையில மாறுறப்போ எதை பண்ணினாலும் பொறுப்போட ஒரு தன்னம்பிக்கையோட செய்யறது. முடியாததை ஆண்டவன்ட்ட விட்டுறேன், முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன், முடியாத ஆண்டவன்ட்ட விட்டுறேன், முடியாதுன்றத முடியாதுன்னு சொல்லுவேன். எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாம நான் வந்திருக்கிறது, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கவனிச்சுக்க, என்ன புரிஞ்சுக்க, நான் என்ன ஃபர்ஸ்ட் பொறுப்பா பாத்துக்கிறேன், என்ன பாத்துக்க முடிஞ்சாதான் என்ன சுத்தி இருக்கிறவங்கள பாத்துக்க முடியும்ன்றத உணர்ந்தவங்க.